தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4/4/2025 ஆகிறது. நேற்று நாம் அறிவித்தபடியே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் சற்று பரவலாகவே நேற்றுக்கு வந்து கனமழை காணப்பட்டது. அதே போல் கடலோர மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரி, கடலூர், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், திருக்கோவிலூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் வடக்கு பகுதி, குறிப்பாக திட்டக்குடி, திருக்கோவிலூர், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம் பரவலாகவே கனமழை நேற்று காலை வெளுத்து வாங்கியிருக்கிறது. சென்னையில் கூட நேற்றைக்கு வந்து கனமழை காணப்பட்டது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, வட கடலோர மாவட்டங்களில் நேற்று வந்து கனமழை காணப்பட்டது. நாம் அறிவித்தபடி நேற்று வந்து வட மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று காலை ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் நாம் அறிவித்தபடியே கனமழை சில இடங்களில் மட்டும் பதிவானது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மையமாக வைத்து பரவலாக பெய்யல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒதுக்கி சில இடங்களை மட்டும் பெய்திருக்கிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் மேற்கே மழைப்பொழிவு, கிழக்கே மழை இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரும்பாலான இடங்கள் நேற்று வந்து ஒதுக்கி மழை பெய்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் பரவலாக இல்லாமல் சில இடங்களில் மட்டும் கனமழை காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம், தாராபுரம், கோயமுத்தூர், இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மேற்கே வலுவான மழைங்க. ஆனால் கண்டிப்பாக கோயமுத்தூரில் மழை பெஞ்சிருக்கணும். ஆனால் கோயமுத்தூருக்கு கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே அப்படி உள்ளே போனீங்கன்னா மிக கடுமையான மழைப்பொழிவு. நேற்று கோயமுத்தூருக்கு மிக அருகே பார்த்தீங்கன்னா வலுவான மேகம் இருந்தது. அந்த மலை மேகம் கிட்டத்தட்ட கேரளாவில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, பாலக்காடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக கனமழை வரைக்கும் கொடுத்தது. நிச்சயமாக கேரளாவில் ஒரு கடுமையான பாதிப்பு இருந்திருக்கும் நேற்றைக்கு. அந்த அளவிற்கு வலுவான மேகங்கள் உருவானது. அதே போல் தென் மாவட்டம், தென் உள் மாவட்டம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி மழை சரியாக பெய்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மழை பெய்தது. திருநெல்வேலி மாவட்டம் பரவலாகவே கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் திருவைகுண்டம், காயல்பட்டினம் தற்பொழுது கூட இன்றைக்கு அதிகாலையில் கூட சில இடங்களில் கனமழை காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த ராஜபாளையம், மதுரை மாவட்டம், கொடைக்கானல், தேனி மாவட்டம் நேற்று வந்து ராஜபாளையம், திண்டுக்கல், மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, குறிப்பாக ராஜபாளையம் மையமாக வைத்து கிட்டத்தட்ட பல மணி நேரமாக கனமழைங்க. ராஜபாளையம், சிவகாசி, தென்காசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி கிட்டத்தட்ட பல மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பெய்திருக்கிறது. எனவே நேற்று நாம் அறிவித்தபடியே தென் மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு சொன்னோம். நாம் அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்றைக்கும் நேற்று போல் அதே மழை பெய்யும். கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு வந்து இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க, வட மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்றைக்கு வந்து பெரும்பாலும் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் கண்டிப்பாக கனமழை உண்டு. நிச்சயமாக இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கு மழை இருக்கிறது, நாளைக்கு மழை இருக்கும், நாளை மறுநாளும் மழை பெய்யும். அடுத்த ஒரு வாரம் நிச்சயமாக அடுத்த ஒரு 7 தினங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது. அடுத்தடுத்த சுற்றுகளும் மழை காத்திருக்கு, கவலை வேண்டாம். அடுத்து தற்பொழுது இன்று மதியம் நம்ம தமிழகம் முழுவதும் வெப்பநிலை, அதாவது வெயிலோடைய தாக்கம் எப்படி இருக்கும் முதல்ல அதை பார்க்கலாம். அதாவது வெயிலை பார்த்துடலாம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை காணப்பட்டது. அந்த மேகங்கள் அடர்த்தியான மேகங்கள் என்பதனால கொஞ்சம் மேகமூட்டம் அதிகமாக ஏற்பட்டு வெயில் இல்லாமல் கொஞ்சம் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் பெய்தது மதிய நேரம். அதே நேரத்தில் மேகமூட்டம் சூழ்ந்து தூறல் மழையும் காணப்பட்டிருக்கு. இதனால்
வெப்பம் நேற்றைக்கு அந்த அளவுக்கு அதிகமாக பதிவாகலை. நேற்று வந்து பெரும்பாலும் 32, 33, 34 டிகிரி வரைக்கும் தொட்டது. ஸோ இன்றைக்கு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கண்டிப்பாக வெயில் அடிக்கும். அதாவது கொஞ்சம் காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே 7 மணிக்கே வெயில் வந்து தொடங்கிடும். அந்த 7 மணிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் வெப்பநிலை உயரும். ஸோ அதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. இன்று வெப்பநிலையும் சற்று அதிகரிக்கலாம், மழையும் அதைவிட கூடுதலாக இருக்கும். கவலை வேண்டாம். மழை பொழிவு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். இன்றைக்கி வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வட உள் மாவட்டம், அதாவது சித்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருத்தணி, வட உள் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 37 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து வெப்பநிலை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. சென்னையில் 30 டிகிரி, மதுராந்தகம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே காணப்படும். ஆனால் அதிகபட்சமாக வட உள் மாவட்டம் 37 டிகிரி வரைக்கும் தொடும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி 33 டிகிரி தான். ஈரோடு, கரூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் அதிகபட்சமாக 35 டிகிரி வரைக்கும் தொடலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 30 டிகிரி, 29 டிகிரி, அதிகபட்சமாக திருச்சியில் 33 டிகிரி பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சற்று இதமான ஒரு வெப்பமாக தான் காணப்படும். தென் மாவட்டங்களுக்கும் சற்று இதமான வெப்பநிலை பதிவாகலாம் 2 மணிக்கு. மதுரை, ராஜபாளையம், திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றிருந்து கடுமையான மழை பொழிவு காணப்பட்டது. இதனால் வெப்பம் அதிக அளவில் உயராது. 32 அதிகபட்சம். மதுரையில் மட்டும் 34 தொடலாம். பெரும்பாலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து குறைவாகவே பதிவாகும். ஏன்னா நேற்று வந்து தென் மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. இதனால் வெப்பம் அவ்வளோ சீக்கிரமாக உயராது. தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் மழை தொடரும் என்பதனால இனிமேல் அடுத்த ஒரு வாரங்களுக்கு தென் மாவட்டங்கள் முழுவதுமே குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போது. வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு உயராது. 40 டிகிரி வரைக்கும் தொடாது. அதிகபட்சம் 32, 34 வரைக்கும் தொடும். சரிங்க, இப்போ வந்து வெப்பநிலை பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வட உள் மாவட்டங்களை மட்டும் அதிகபட்சமாக 37 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம். அதாவது தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களை விட அதிகபட்சமாக வட உள் மாவட்டங்களை மட்டும் சற்று அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். எனவே வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவு. நேற்று நாம் அறிவித்தபடியே பெரும்பாலான மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும், பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் வெளுத்துவங்கியிருக்கிறது. நேற்று இரவு தென் மாவட்டங்களில் நீண்ட நேரம் இனி ஒரு வடகிழக்கு பருவமழையில் எப்படி மழை வந்து நீடித்து நின்று பெய்யுமோ அதே போல் நேற்று இரவு பல மணி நேரமாக தென் மாவட்டங்களில் கனமழை பதிவானது. ஸோ இன்றைக்கும் பார்ப்போம். இன்று மதியம் முதல், அதாவது மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நாகப்பட்டினம், குறிப்பாக வேதாரண்யம், நாகப்பட்டினம், காரைக்கால் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வேளாங்கண்ணி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கண்டிப்பாக மன்னார்குடி, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் பரவலாக, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பரவலாக. நேற்றுக்கே திருச்சியில் கனமழை பெய்தது. இன்றைக்கும் கனமழை பதிவாகலாம். திருச்சி, தஞ்சாவூர் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கு புதுக்கோட்டையில் ஏகப்பட்ட இடங்களில் கனமழை காணப்பட்டது. இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம், கந்தரவுக்கோட்டை, கீரனூர், ஆலங்குடி இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது. கவலை வேண்டாம். இன்று மதியம் முதல் மாலை 5 மணி வரைக்கும் டெல்டாவிற்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. கும்பகோணம், திருவாரூர், நீடாமங்கலம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், சீர்காழி, காரைக்கால், வேதாரண்யம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. மழை மேகம் எங்கே வேணால் உருவாகலாங்க. தஞ்சாவூரில் மழை உருவாகலாம், இல்லைனா குறிப்பாக இந்த மன்னார்குடியில் மையமாக வைத்து உருவாகலாம். மழை உருவாகும் இடம் எங்கே வேணால் உருவாகலாம். வேதாரண்யத்தில் உருவாகலாம், நாகப்பட்டினத்தில் உருவாகலாம். ஆனால் கண்டிப்பாக கடலோரம் உருவாகக்கூடிய மழை வந்து நேரம் ஆக ஆக மன்னார்குடி கடந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் மற்றும் புதுக்கோட்டை நோக்கி நகரும். மேலும் துறையூர், முசிறி, மணப்பாறை நோக்கி மாலை இரவு நேரத்தில் பயணிக்கும். எனவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. கவனமாக இருக்கவும். மழை பெய்யும் போது டெல்டா மாவட்ட மக்கள் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. சூறாவளி காற்று, இடி மின்னல் அதிகமாக பதிவாகலாம். நேற்று வந்து மழை பெய்யும் போது
பெரம்பலூர், திட்டக்குடி, சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, குறிப்பாக நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திண்டிவனம், செய்யாறு, மதுராந்தகம், புதுச்சேரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெய்யும் போது காலையில் அதிகமான சூறாவளி காற்றும் அதிகமான இடிமின்னலும் பதிவாகியிருக்கிறது. இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம். மழை பெய்யும் போது நம்ம தமிழகத்திற்கு இடி, மின்னல், சூறாவளி காற்று வலுவாக இருக்குங்க, கவனமாக இருங்க அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம அறிவித்தபடியே தற்பொழுது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யும் போது கண்டிப்பாக இடி மின்னல் வலுவாக இருக்கலாம், கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட மாவட்டம். நேற்று நாம் அறிவித்தபடியே வட மாவட்டங்கள் முழுவதுமே சில இடங்களில் கனமழை காணப்பட்டது. ஆனால் வட மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக இல்லாமல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மழை பெய்திருக்கிறது. ஆனால் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிச்சு. அதாவது குறிப்பாக இந்த சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு வட மாவட்டங்கள் இந்த சுற்று மழை ஏமாற்றாது, கண்டிப்பாக மழை பெய்யுன்னு சொன்னோம். நம்ம அறிவித்தபடி மழை பெய்திருக்கிறது, கவலை வேண்டாம். நிச்சயமாக இன்றைக்கும் மதியம் முதல் மாலை 4 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் வட மாவட்டங்களில் இருக்கிறது. குறிப்பாக சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, அரக்கோணம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், பழவேற்காடு, வட கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. வட உள் மாவட்டம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், அதேபோல் போலூர், ஆரணி, வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். வட மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். நேற்று போல் இன்றைக்கும் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்கிறது. எனவே வட மாவட்ட மக்கள் மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்கள் அதிகபட்சமாக 37 டிகிரி வெப்பம் பதிவாகும். அந்த 37 டிகிரி வெப்பம் பதிவாகும் போது இடியுடன் கூடிய மழை நெருங்கும் பொழுது அந்த மேகம் அதிகமான தீவிரத்துடன் காணப்படலாம் வாய்ப்பு இருக்குது. எனவே வட கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். காஞ்சிபுரம், அரக்கோணம், போலூர், ஆரணி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து கடலோர மாவட்டம், குறிப்பாக சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யாறு, புதுச்சேரி, கடலூர், சீர்காழி, நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம், அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மதியம் முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். புதுச்சேரி, கடலூர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் செய்யாறு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சீர்காழி மற்றும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், குறிப்பாக டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு. தொண்டி, ராமநாதபுரம், கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கனமழை பரவலாக எதிர்பார்க்கலாம். ராமேஸ்வரம், நேற்றுக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா கனமழை மிக கனமழை வரைக்கும் பதிவானது. நேற்று இலங்கையில் இருந்து குறிப்பாக நெடுந்தீவு, யாழ்ப்பாணம் அருகே உருவான மழைப்பொழிவு, அதுபடி நெடுந்தீவு கடந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து கடுமையான மழைப்பொழிவு கொடுத்தது. இன்றைக்கும் ராமேஸ்வரம் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம், அதே போல் தூத்துக்குடி, காயல்பட்டினம், திசையன்விளை, நாகர்கோவில், கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடலோர மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து மேற்கு உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பான மழை காத்திருக்கு. நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி பல மணி நேரமாக மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் தென் மாவட்டத்தை மையமாக வைத்து நீண்ட நேரம் மழை பெய்யலாம். அதாவது ஒரு 3-4 மணி நேரம் மேலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, தேனி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, கயத்தார், திருநெல்வேலி, நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டம், அதே போல் நாகர்கோவில், தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, மேலூர், நத்தம், கம்பம், ராஜபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர், கொடைக்கானல், பழனி, வேடசந்தூர், தாராபுரம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழை வெளுத்து வாங்கும். சில இடங்களில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து மிக கனமழையும் பதிவாகலாம். தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. நேற்று போல் இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாகவும் பல்வேறு இடங்களில் தென் மாவட்ட உள்பகுதியில் நேற்று போல் இன்றும் மிக கனமழை பதிவாகலாம். எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் சற்று பரவலாகவே இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டம் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சின்னசேலம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாமக்கல், அதே போல் திருச்சி, முசிறி, கரூர், மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கும் கனமழை எதிர்பார்க்கலாம். நேற்று ஈரோடு மாவட்டம் வடகே கனமழை, ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்கள் நேற்று இருந்து கனமழை, இன்றைக்கும் கனமழை பதிவாகும். ஈரோடு மாவட்டம் முழுவதும், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும். பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம். எனவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மேற்குள் மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்று எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம். அது மழை தொடங்கும் நேரம் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே, மதியம் 1 மணிக்கு எல்லாமே மழைப்பொழிவு அப்படியே தீவிரமாக காணப்படும். மாலை இரவு அதிக தீவிரத்துடன் காணப்படும் மழைப்பொழிவு. எனவே அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணிங்க. அப்போ அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் வரும். ஸோ இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மிக தீவிரத்துடன் காணப்படும். டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. தென் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறது. நன்றிங்க.